தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கழிவுநீரை சுத்திகரிக்கும் திட்டம் 2 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட பெருமழை மற்றும் வெள்ளம் காரணமாக நதிக்கரை பகுதிகள் சேதம் அடைந்துள்ளன. இங்கு வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு தேங்கியுள்ள கழிவுப் பொருட்களை அகற்றி சுத்தப்படுத்தும் பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. இந்த பணியை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தாமிரபரணி ஆற்றை புனரமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை இறுதி செய்யும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். நெல்லை மாநகர பகுதிகளில் இருந்து தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் வகையில் திட்டம் உள்ளதாக குறிப்பிட்டார். 660 கோடி ரூபாய் மதிப்பில் கழிவு நீரை சுத்திகரித்து தொழிற்சாலை பயன்பாட்டிற்கு கொண்டு செல்லும் திட்டம் இன்னும் 24 மாதங்களில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போ 660 கோடியில வந்து ஒரு மேசிவ் லெவல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு என்டையர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் எல்லாமே அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல கொண்டு போய் செகண்டரி ட்ரீட்மெண்ட் பண்ணி டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் வரைக்கும் பண்ணி விடுறது மாதிரி தான் நம்ம பிளான் பண்றோம். அண்ட் இதோட கப்ளிங் வந்து ஃபியூச்சர்ல வந்து எப்படி சென்னையில் வந்து நம்ம கோயம்பேடுல இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் அந்த ட்ரீட்டட் வாட்டரை கொண்டு போய் நம்ம தொழில் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்றோமோ, தொழிற்சாலைகளுக்கு இதை பயன்படுத்துறதுக்கான திட்டமிடலும் ஏற்கனவே பண்ணி இப்போ முதல் கட்ட பணிகள் வந்து இப்போ மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அந்த பணிகளை அது வந்து கிட்டத்தட்ட 24 மாதங்கள். ஸோ அந்த 24 மாதங்கள் முடியும் பொழுது மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய என்டையர் ஏரியாவும் இது பண்ணியிருக்கோம். அதே போல ஊரக பகுதிகளில் வந்து இப்போ தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தென்னக பசுமை தீர்ப்பாயத்தினுடைய அவங்களுடைய கண்காணிப்பில் ஒரு 3 இடங்கள்ல இப்போ மாடல் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம்.